Hello foodies, welcome to ஒரு வடக்கன் ஃபுடி. அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்டர்மெலன் மில்க் ஷேக் ரெசிபி. ஒரு வடக்கன் ஃபுடியை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. சம்மர் ஆனாலே அடிக்கிற வெயிலில் நமக்கு ஏதாவது ஒரு மில்க் ஷேக்கோ ஜூஸ் ஏதாவது ரெஃப்ரெஷிங்காக குடிச்சிட்டே இருக்கணும் போல் தோணும். அந்த மாதிரியான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் தான் இந்த வாட்டர்மெலன் மில்க் ஷேக். இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து வாட்டர்மெலனை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், டீசீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சப்ஜா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸை பாலில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் சுகரும் ஏலக்காவையும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கவுஸ் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வாட்டர்மெலனை நம்ம நல்லா வந்து க்ரஷ் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு இது வச்சு தான் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா ஜூஸ் வர்ற வரைக்கும் நம்ம இது வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இப்படி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் கூட பண்ணி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற இந்த டேட்ஸை இதில் போட்டு திருப்பியும் க்ரஷ் பண்ண போகிறோம். இது வந்து நல்ல சாஃப்டான டேட்ஸு, அதனால் இந்த பாலில் போட்டோன்னே சீக்கிரமாக ஊறிடுச்சு. இதையும் நீங்கள் வந்து சீட் ரிமூவ் பண்ணி தான் சோக் பண்ணணும், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா இதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சுகரையும் ஏலக்காவையும் பொடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் சுகர் போட்டால் சம்டைம்ஸ் கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் மிக்சியில் போட்டு ரெண்டையும் ஒட்டுக்கா பொடிச்சு வச்சுட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 2 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் பொடிக்கும்போது. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கிற சில் மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கட்டிப்பால் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இந்த சப்ஜா சீட்ஸை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சியா சீட்ஸ் கூட எடுத்துக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இது மேலேயே நான் வந்து மில்க் ஷேக் ஆட் பண்ணுறேன். உங்களோட மில்க் வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் இங்கே ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. ஹெல்த்தியர் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், சியா சீட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வடக்கன் ஃபுடி. பாய்.